வெல்கம் டு லைஃப் ஆஃப் சிம்பிள் மேத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 6.2லேருந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். Find the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10 root 3 meter. ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் படித்தோடனே நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அந்த ரஃப் டயக்ராம் வரைஞ்சா தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? எப்போ அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? ஹரிசாண்டல் லைனை விட இந்த லைன் ஆஃப் சைட், இதுதான் லைன் ஆஃப் சைட். அது அபவ்ல இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கீழே இருக்கிற நம்ம மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க போகிறோம்னா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ அந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 10 root 3 meter. Then distance from the foot of the tower is 30 meter. Okay. In a triangle ABC, right angle triangle சொல்றோம். எப்படி right angle triangle சொல்றோம்? For example, ஒரு டவரோ இல்லை ஒரு போல் இல்லை ஒரு ட்ரீ ஏதோ கிரவுண்ட் லெவலில் இருக்கும் போது கண்டிப்பாக அது வெர்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்கும். வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்து அது என்னவா இருக்கும்? 90 டிகிரி. ஸோ இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்னென்னலாம் நமக்கு தெரியும்? தீட்டா, இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடும் இந்த ஆங்கிளோட அட்ஜசன்ட் சைடும் தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருந்தாலே அது என்னது? டான் தீட்டா. ஓகே, டான் தீட்டா இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். இந்த ஆப்போசிட் சைடு என்ன? இதில் பிசி, அட்ஜசன்ட் இஸ் ஏபி. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பிசி வேல்யூ என்ன இங்கே? 10 root 3. ஏபியோட வேல்யூ 30. ஸோ 10 1s 10 3s. ஸோ root 3 by 3. root 3 by 3 நமக்கு தீட்டா வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கான்ஜுகேட்டால் root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ root 3 into root 3 3. 3 into root 3 3 root 3. ஸோ 3 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 1 by root 3. வேறு எப்படி போடலான்னா, ஒன்று கான்ஜுகேட்டால் போடலாம், அப்படி இல்லையா root 3 by 3. நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த 3யை root 3 into root 3ன்னு எழுதலாம். எனிஹவ் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா? root 3 into root 3 is 3 தான். ஸோ root 3 கேன்சல் ஆச்சு, நமக்கு 1 by root 3. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். ஸோ எப்போ 1 by root 3 கிடைக்கும்? டான் தீட்டாவில் டான் 30 டிகிரி தான் 1 by root 3. ஸோ இந்த சம்மில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னா 30 டிகிரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த மட்டும் ரீட் பண்ணுங்க கொஸ்டின், ரஃபாக டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். தேங்க்யூ.